திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணங்கிடுமே ஐயா, உயர்வன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணங்கிடுமே ஐயா, சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், தியானம் செய்கின்றோம் நாங்கள், தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது, சிஜிசி போகும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயிலு வண்டி இது, சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கரங்களை தட்டி பாடிட, கவலை மறந்து வாழ்ந்திட, தேசம் செல்லும் நன்மைகளை கட்டிட. ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி ஓடி வாங்க, ஓடி வாங்க தம்பி
புக்கு புக்கு ரயிலு வண்டி இது சிஜிசி போகும் ஜீவ வண்டி. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை சிகப்படுத்துவார். சங்கீதம் 27:14. சமாதானம் ஒருவர் பாக்கியமான்கள். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5:9. கர்த்தருக்கு காத்தீர்கள், அவர் உன் இதயத்தை சிகப்படுத்துவார். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாய் இருங்க. யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பிலிப்பியர் 4:4. நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாய் இருக்க. யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பயும் சந்தோஷமா இருப்பேன். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் 4:4. கும்தலக்கடி கும்மாவா ஏசு என்ன சும்மாவா கும்தலக்கடி கும்மாவா ஏசு என்ன சும்மாவா டப்பாங்குத்து பாட்டு பாட பாட தகிட தகிட ஆடு. ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் எல்லாம் ரோலிங் பாட்டு நம்ம கட்சி பாரு. டப்பாங்குத்து பாட்டு பாட பாட தகிட தகிட ஆடு. ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் எல்லாம் ரோலிங் பாட்டு நம்ம கட்சி பாரு. எங்க தல ஏசு வேற இல்ல கிங்கு. ஏசு மட்டும் என்னைக்குமே கிங்கு. எங்க தல ஏசு வேற இல்ல கிங்கு. ஏசு மட்டும் என்னைக்குமே கிங்கு. டப்பாங் 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 தகிட டப்பாங் தகிட டப்பாங் 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 தகிட டப்பாங் தகிட டப்பாங் 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 தகிட டப்பாங் தகிட டப்பாங் 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 தகிட 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 டப்பாங். கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் வின்னர் ஆகலாம். ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரகிட ரகிடரா. ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரகிட ரகிடரா. கண்ணாம்பூச்சி ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தாதான் ஹாப்பி ஆகலாம். கண்ணாம்பூச்சி ஆடலாம், கபடி கேம் ஆடலாம், கர்த்தருக்குள் வாழ்ந்தாதான் ஹாப்பி ஆகலாம். ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரகிட ரகிடரா. ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரம்பம் பரம்பம்பா ரகிட ரகிடரா. ஆடிக்காரு வாங்கலாம்,
பென்ஸ் காரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ஆடி காரு வாங்கலாம், பென்ஸ் காரு வாங்கலாம், ஆண்டவரின் பிள்ளை மட்டும் மோட்சம் போகலாம். ரம்பம்பா 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 ரகிட ரகிடரா. ரம்பம்பா 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 ரகிட ரகிடரா. சமாதானம் பண்ணுகிறார் அவர் பாக்கி அவர்கள் தேவனுடைய புத்திய எனப்படுகிறார். மத்தேயு 5:9. சமாதானம் பெண்ணிராவர் மத்தேயு பாக்கியவான அவர்கள் சிறியனுடைய புத்திர எனப்படுவீங்க. மத்தேயு 5:9. நான் உங்களின் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். யோகான் 13:34. கர்த்தருக்குள் காத்திரு, நீதிமானார் இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4. நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களின் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் அன்பாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். கர்த்தருக்கு கத்திரு, அவன் உன் இருதயத்தை சிறப்படுத்துவான். சங்கீதம் 27:14. காத்து ஃபுல்லா சந்தோஷம் நிறைஞ்சு கிடக்கு. என் மனசு ஃபுல்லா செலிப்ரேஷன் ஒளிஞ்சு கிடக்கு. என் ஹார்ட்டு ஃபுல்லா சந்தோஷம் நிறைஞ்சு கிடக்கு. என் மனசு ஃபுல்லா செலிப்ரேஷன் ஒளிஞ்சு கிடக்கு. ஏட்ட பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன், டிஸ்கோ பாட்டு பாடுவேன். ஏட்ட பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன், டிஸ்கோ பாட்டு பாடுவேன். இயேசு எனக்குள் வந்ததால, புது வாழ்வு எனக்கு தந்ததால. இயேசு எனக்குள் வந்ததால, புது வாழ்வு எனக்கு தந்ததால. பாவம் எல்லாம் பறந்ததால, பரிசுத்தர் எனக்குள் வந்ததால. பாவம் எல்லாம் பறந்ததால, பரிசுத்தர் எனக்குள் வந்ததால. ஏட்ட பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன், டிஸ்கோ பாட்டு பாடுவேன். ஏட்ட பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன், டிஸ்கோ பாட்டு பாடுவேன். தீமை எல்லாம் ஒளிந்ததால, நன்மைகள் எனக்குள் வந்ததால. தீமை எல்லாம் ஒளிந்ததால, நன்மைகள் எனக்குள் வந்ததால. இயேசுவை போல நடந்திடுவேனே, இயேசுவை எங்கும் சொல்லிடுவேனே. இயேசுவை போல நடந்திடுவேனே, இயேசுவை எங்கும் சொல்லிடுவேனே. ஏட்ட பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன்,
டிஸ்கோ பாட்டு பாடுவேன், டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுவேன், டிஸ்கோ பாட்டு பாடுவேன். நீங்கள் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:14. சமாதானம் பத்திரிக்கிறவர்கள் பார்த்தியவார்கள், அவர்கள் நியருடைகள் நீரவேனவர்கள் நெருகிற எனப்பார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. சந்தர்க்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். மத்தேயு 5:3. சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய முத்திரை காணவர்கள். பிலிப்பியர் 4:5. அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களின் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரின் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. Everybody, let's go. சாப்பிட்டது 5000 பேருங்க. வெறும் 5 அப்போ 2 மீன் தானுங்க. ஆனா சாப்பிட்டது 5000 பேருங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. மீனோ எடுத்தாங்க, பலருக்கு கொடுத்தாங்க. இயேசுவின் அற்புதத்தை ஊரே பார்த்தாங்க. Everybody, let's go. Dingiri,
ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமாயிருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பவும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ள பூமியை சுதந்தரித்து சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களின் அன்பாக இருப்பது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தை மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் ஒரு அன்பில் இருந்தபோது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி சொல்கிறேன். சங்கீதம் 37:11. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லி. பிலிப்பியர் 4:4. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல் நீங்களும் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமியை சுதந்தரித்து அதன் மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:32. இயேசுகிட்ட வந்து பாரு, வாழ்க்கை மாறுண்டா. அவரை நீ பிடிச்சுக்கிட்டா லைஃப் ஜோருடா. ஒரு வாட்டி கூட்டு பாரு, வந்துடுவாரு. கவலைய சொல்லி பாரு, மாத்திருவாரு. இயேசுகிட்ட வந்து பாரு, வாழ்க்கை மாறுண்டா. அவரை நீ பிடிச்சுக்கிட்டா லைஃப் ஜோருடா. ஒரு வாட்டி கூட்டு பாரு, வந்துடுவாரு. கவலைய சொல்லி பாரு, மாத்திருவாரு. எந்த நிலையில நீ இருந்தாலுமே உன்னை மாத்துவாரு அவர் ஸ்டைலில. பாவத்துல நீயும் விழுந்தாலுமே தேடி வந்து தூக்குவாரு அவர் தோளுல. எந்த நிலையில நீ இருந்தாலுமே உன்னை மாத்துவாரு அவர் ஸ்டைலில. பாவத்துல நீயும் விழுந்தாலுமே தேடி வந்து தூக்குவாரு அவர் தோளுல. மாத்துவாரு அவர் ஸ்டைலில, தூக்குவாரு அவர் தோளுல. மாத்துவாரு அவர் ஸ்டைலில, தூக்குவாரு
தட்டுவாரு அவர் தோளுற. நன்னே நன்னே தானா நானே, நன்னே நன்னே தானா நானே, நன்னே நன்னே தானா நானே. நீங்கள் ஒருவருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருந்தது போல நீங்களும் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருக்கு போல நீங்களும் அன்பாய். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே, அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே, யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா Gloria, jumuru 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 re. Sing la la Gloria, jumuru 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 re.
பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வழி புரியல வழியா வழியில அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பேன் தென்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. என்னண்ணா வழக்கம் போல இந்த வாட்டி டான்ஸ் தானா? ஆமாம் டான்ஸ் தான். அப்போ இருங்கடா, ஒரு நல்ல தமிழ் சாங்காக பார்த்து போடுறேன். சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவனி பார்க்க. உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி. சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவனி பார்க்க. உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி. போடு கண்ணாடி 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 கண்ணாடி. ஆல் டைம் கிங்கு என்னை சுபங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னை சுபங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. இது ஆச்சரியம் தோன்றுகின்ற காலமே, புது வாசல்கள் திறக்கிற நேரமே. ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. காலம் நல்ல காலம், வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். காலம் நம்ம காலம், நம்ம வியந்து வாழும் காலம். காலம் இது நம்ம காலம், வியந்து வாழும் காலம். ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. Rumpantake, rumpa, 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 rumpantake, rumpa. Come on, let's dance. Jesus carried the cross. He fully paid the price. Now I am right in His eyes. Hala, 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 hala. Hey, hala, 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 hala. Hey, hala, hala.
எல் ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் ஏ ஹலால் எல்லே எல் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களிடம் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யோவான் 13:34. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தில் மகிழ்வார்கள். சங்கீதம் 37:11. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தது போல நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பேன். யோவான் 13:34. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து சமாதானத்தில் மகிழ்வார்கள். சண்டையெல்லாம் வேணாம் தம்பி, சண்டையெல்லாம் வேணாம் தம்பி, பொறாமையும் வேணாம் தம்பி, வைப்பு கூட வேணாம் தம்பி. சமாதானம் கொண்டு போதுமே, சமாதானம் கொண்டு போதுமே இந்த வாழ்க்கையில. சமாதானம் கொண்டு போதுமே, சமாதானம் கொண்டு போதுமே. நாங்க லைட்ட நோக்கி நடந்திடுவோமே, பிரச்சனைய பண்ணாமல நாங்க பீஸாக வாழ்ந்திடுவோமே. சண்டையெல்லாம் வேணாம் தம்பி, சண்டையெல்லாம் வேணாம் தம்பி, பொறாமையும் வேணாம் தம்பி, வைப்பு கூட வேணாம் தம்பி. சமாதானம் கொண்டு போதுமே, சமாதானம் கொண்டு போதுமே இந்த வாழ்க்கையில. சமாதானம் ஒன்று போதுமே, சமாதானம் ஒன்று போதுமே. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுதந்திர வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகொண்டு மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலேயே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி ஊர்ந்து மகிழ கடவோ. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவும்.
சங்கீதம் 118:24. சந்தோஷத்தின் வாழ்வு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. சமாதானத்தின் வாழ்வு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலேயே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. சந்தோஷத்தின் வாழ்க்கை இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ரோமர் 12:12. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்காக சுந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய செயலில் முடிவையும் கண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு 5:11. சமாதானத்தின் வாழ்வே நம்பிக்கையே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் கரித்திருங்கள். ரோமர் 12:12. இவர்கள்தான் ஆவியின் கனிகளில் 9 பேர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அன்பு. நான் தான் அன்பு. யோபு 3 முறை மறுதளித்தாலும் ஏசப்பா அன்பு காட்டினார். அதுபோல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நான் சந்தோஷம். பவுலும் சீலாவும் தேவனை துதித்த போது தேவன் அவர்களை விடுவித்தார். துன்பத்திலும் சந்தோஷமாயிருங்கள். நான் தான் சமாதானம். ஏசா யாக்கோபு சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். யாக்கோபு தேவனோடு போராடி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். நான் தான் நீடிய பொறுமை. யாவு நீடிய பொறுமையாக இருந்ததினால் தேவன் அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை தந்தார். நான் தான் தயவு. நல்ல சமாரியன் இயேசுவை போல யாவருக்கும் தயவாய் உதவுங்கள். நான் தான் நற்குணம். நன்மை செய்யும் தானமும் தர்மமும் எப்படிப்பட்ட நற்குணத்தை செய்ய மறந்துடாங்க. நான் தான் விசுவாசம். ரூத் விசுவாசமாக இருந்தனாலே தேவர் புதிய எதிர்காலத்தை ரூத்துக்கு கொடுத்தார். சாந்தம். நான் தான் சாந்தம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். நான் தான் நிச்சயடக்கம். உலகமும் அதில் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இவர்கள்தான் ஆவியின் கனிகளில் 9 பேர். இவர்களை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாத்திடுவார். ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார் பெரிய ஸ்டாரை மாற்றிடுவார். Twinkle twinkle little star, yes a power superstar. Minute minute and a minute minute and a minute oh me. Twinkle twinkle little star, yes a power superstar. Minute minute and a minute minute and a minute oh me. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. கிறிஸ்து தமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும்
ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. இந்த கர்த்தர் உண்டு படுத்தின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ வேண்டும். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்ததால் நம்மில் அன்பை கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணினார், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12:12. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையையும் கண்டிருக்கிறீர்கள், அதே போல் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இரக்கமும் உருக்கமுமாய் இருக்கிறார். யாக்கோபு 5:11. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபகத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:2. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118:24. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்த கடவோம். சங்கீதம் 118:24. இது என்ன வாழ்க்கை, செம்ம போரிங்காக இருக்குது. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், மண்டே ஆனால் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் முடிச்சு வந்தாலும் டியூஷன். சரி, இதே டெய்லி ரொட்டீனாக இருக்குது. லைஃப்னால் ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். பணம், பேர், புகழ், அதுதான் லைஃபு. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, என்னன்னு கேட்போம். உங்கள் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? அதை ஏன் கேட்குறேன், என் லைஃப் எப்படியோ போகுது. உன் லைஃப் எப்படி போகுது? அதை ஏன் கேட்குற, ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சா ஒரு கால் பின்னாடியே இழுக்குது. சரி, இந்த காலத்துக்கு பின்னாடி வச்சா இந்த கால் அப்போ தான் முன்னாடி போகும். இப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படி உருப்படும்? என் லைஃப் எப்படியோ போகுது. என்ன பண்ணுறீங்க? லைஃப்னா பணம், பேர், புகழ்னு இருக்கணும், அதுதான் லைஃபு. இதுவா வாழ்க்கை? ஆமாம், லைஃப்னால் என்னன்னு தெரியுமா? நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா? விசுவாசிங்க. எல்லாமே இருக்குது, விசுவாசிச்சாதான் அது நடக்கும். விசுவாசிக்க பழகுங்க. அது ஓவர் திங்க் தானே, ஜஸ்ட் லைஃப் என்ஜாய் தானே பண்ணணும். என்ஜாய் மட்டும் லைஃப் கிடையாது. நம்ம எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சு ஏஸ்பாக்கு ஜெபம் பண்ணணும். அந்த பைபிளில் இருக்கிற அற்புதங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து, ஏஸ்பா நீங்களும் இந்த அற்புதம் செஞ்சீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி அற்புதம் செய்யுங்க நம்ம நினைக்கணும். அப்போ தான் நடக்கும். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அவள் அப்படிதான் சும்மா விசுவாசிங்கன்னு சொல்லுவாள். நம்ம எங்கிட்டிருந்து விசுவாசிக்கிறது? இப்படியே தானே நம்ம வாழ்க்கை போகுது. சரி, பாய். சில வருடங்களுக்கு பிறகு இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நானும் வேலை தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. இன்னும் சண்டே முடிஞ்சிருச்சா, நாளையிலேருந்து திருப்பியும் வேலை தேடணும். சரி, இவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சான்னு பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சா? வேலை கிடைக்கல. உனக்கு? நானும் எல்லா கம்பெனிக்கும் போய் உட்காந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம், உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? நானும் தெருவாக அலையிறேன், எனக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டுது. ஆமாம், நானும் எல்லா கம்பெனிலையும் போய் கேட்குறேன், எனக்கும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அந்த வாரா பாரு விசுவாசின்னு சொல்லுவாள். நானும் அவள் ஸ்கூல் படிக்கும் போது சொன்னான் விசுவாசின்னு. நானும் அப்போ இருந்து விசுவாசிக்க தான் செய்கிறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. என்ன சோகமாக ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு வேலை கிடச்சிருச்சா? எனக்கு வேலை கிடச்சிருச்சு. என்ன விசுவாசிங்களா? நான் சொன்ன மாதிரி நான் இப்போ சொன்னேன், நீங்கள் விசுவாசிங்களா? நானும் விசுவாசிக்க தான் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. விசுவாசம்னா என்னன்னு சொல்லு. அப்துல் கலாம் சொல்லியிருக்கார் பார்த்தியா, கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு. நானும் பெருசாக ஐஏஎஸ் ஆயிடுவேன் கனவு தான் காண்றேன், இன்னும் எதுவுமே நடக்கலையே. அதுதானே விசுவாசம். ஐயோ, இவளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? பைபிளில் இருக்கிற எல்லாமே அவள் செய்த நன்மைகளையும் நம்ம அதை பற்றி சொல்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை நினச்சி நம்ம விசுவாசிக்கணும். நம்ம இல்லாததை இருக்கிற போல் நம்பணும், அதான் விசுவாசிக்கிறது. ஓ அப்படியா? சரி, நானும் இனிமேல் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன். நீங்கள்? நாங்களும் இனிமேல் விசுவாசிக்கிறோம்ல. நீங்களும் விசுவாசமாக இருங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஏடா, ஏசப்பா எனக்கு நிறைய திறமை கொடுத்துருக்காங்கடா. எனக்கு கீபோர்டு, ட்ரம்ஸு, இது டான்ஸ் நல்லா ஆடுவேன்டா. அதை எப்படி வெளிப்படுத்தன்னு தெரிலடா, எந்த இடத்துல வெளிப்படுத்தன்னு தெரிலடா. கவலைப்படாதடா, ஏசப்பா உனக்கு நல்ல இடத்த காமிப்பாரு. நான் நிறைய டிகிரி படிச்சிருக்கேன்டா, நான் நல்லா படிச்சிருக்கேன்டா, எனக்கு எந்த வேலையும் கிடைக்கலடா, நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டுடா. கவலைப்படாதடா, ஏசப்பா உனக்கு நல்ல வேலையை தருவாங்கடா. நான் தினமும் ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறேன்டா, ஜெபிக்கவே முடியலடா. 9 மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன்டா, சர்ச்சுக்கே வர முடியலடா. நான் தான் எவ்வளோடா வேலை பார்த்து எவ்வளோடா சம்பளம் வாங்க, ஆனால் அது சொந்த வீடு கட்ட முடியலடா. அவ்வளோ செலவு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கிறான், நான் என்னடா செய்ய? கவலைப்படாதடா, இது உனக்கு ஏசப்பா வீடு கட்டி தருவார். நான் நல்லா ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்கன்னு பார்க்குறேன்டா. பைபிள்லாம் படிக்கிறேன்டா, ப்ரேயரும் பண்ணுறேன்டா, சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக தான்டா போகிறேன், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கடா. நான் என்னடா பண்ணேன்? நீ கவலைப்படாடா, ஏசப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தருவார்டா. நான் தினமும் மருந்து சாப்பிட்றேன்டா, எனக்கு உடம்பு சரியாப்போ தினமும் நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்டா, எனக்கு உடம்பு சரியாகவே மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிலடா. கவலைப்படா, ஏசப்பா உனக்கு நல்லா பலன் தருவார். 6 மாதங்கள் கழித்து. ஏடா, ஏசப்பா எனக்கு இது இடத்த காமிச்சிட்டாருடா, நான் இது பண்ணுறதுக்கு இடத்த காமிச்சிட்டாருடா. எனக்கு ஒரு ரொம்ப நல்ல வேலை கிடச்சிச்சுடா, ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்டா. எனக்கு ஜெபிக்க ஏசப்பா உதவுனார். எனக்கு பெரிய பங்களாலாம் கட்டேன்டா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிட்டாங்கடா. சரிடா. எனக்கு உடம்பு சரியாயிருச்சுடா. சரிடா, நல்லாடுறா. இவங்க எப்படி எல்லாவற்றிலும் பொறுமையாக, நீடிய பொறுமையாக ரொம்ப நாளாக காத்திருந்து அதற்குண்டான பலனை பெற்றுக்கொண்டாங்களோ, அதே போல் நம்மளும் மனம் தளர்ந்துடாமல் பொறுமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்மளும் இனிமேல் பொறுமையாக எல்லாவற்றிலும் காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது.
படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீப்பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்புனாலே வாழ்க்கையே ஜோரு போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்பவுமே முன்னாடி நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்போதுமே முன்னாடி இயேசு எனக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு பின்னாடி இயேசு எனக்கு முன்னாடி இந்த உலகம் எனக்கு பின்னாடி நான் போக போறேன் நான் போக போறேன் நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்பவுமே முன்னாடி நான் போக போறேன் இயேசு ராஜா பின்னாடி இனி வேத வசனம் எப்பவுமே முன்னாடி எனக்குள்ள வந்தாரு நம்பிக்கையை தந்தாரு அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு எனக்குள்ள வந்தாரு நம்பிக்கையை தந்தாரு அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு தேடி போகவில்லை நான் தெரிந்து கொள்ளவில்லை கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள தேடி போகவில்லை நான் தெரிந்து கொள்ளவில்லை கண்டி என புடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள அவர் அன்ப நான் என்ன சொல்லுவேன் அதனால நான் உயிர் வாழுறேன் அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. Are you ready? கலைச்சிட்டானே அலாரத்தை அடிக்க சொன்னால் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க முதல்ல ஆஃப் பண்ணணும். என்னையே டெய்லி அலாரமாக இருந்து நான் தான் உன்னை எழுப்புறேன். என்னையே அடிச்சிட்ட பார்த்தையா, நீ யூத் சர்வீஸ் ஒழுங்காக போனால் என்னையே அடிக்க போகிற. இரு 2 பேட்டரி எப்படிங்க போட நீ எப்படி பேசுகிற நான் பார்க்குறேன். அக்கா
நீங்கள் பைபிள் தானக்கா என்னக்கா ஆச்சு உடம்பு சரியில்லை இருமிக்கிட்டு இருக்கீங்க? பாருப்பா எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. அவ இப்போ கண்டுக்க கூட மாட்டிக்கிறா. காலையில் எப்போவுமே எந்திரிச்சோன்னே என்னை தேடுவா. இப்போல்லாம் என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறாப்பா. அவள் என்னை அடிக்கும் போதே தெரியுதுக்கா. கிரேஸ், யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். கிரேஸ், யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது? கிரேஸ், யூ ஹேவ் ஒன் டெக்ஸ்ட் மெசேஜ். என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் பார்க்கலாம். ஹாய் டியர், மார்னிங் 6:30 பார்ட்டி. ஓகே 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 நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் பார்ப்போம். வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, ட்விட்டர்லேருந்து இவ்வளோ மெசேஜா? ஏன்பா கிச்சு கிச்சு முட்டுற? கூச்சமாக இருக்குது, கையை கீழே விடுப்பா. டச்சு ஃபோனை வந்துட்டு இதை கூட டச் பண்ண விட மாட்டியா? என்ன மாடலோ, பழைய மாடலை மாற்றிட்டு புது மாடலை வாங்கணும். வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற. நீ என்ன பேசுகிறியா? உன்னோட ஹிஸ்ட்ரிலாம் வேறு என்கிட்ட தான் இருக்குது. நீ இதெல்லாம் வேணாம் டெலீட் பண்ணிடலாம். ஆனால் உன் லிஸ்ட் பேரில் கன்ஃபார்ம். கூகுள் என்னை மட்டும் டெலீட் பண்ணிடு. இப்போ இது இருந்துச்சுன்னா என் மானமே போயிடும். பேட்ரி லோ, பேட்ரி லோ, பேட்ரி லோ. என்னது பேட்ரி லோவா? நீ பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசிட்டேன். நான் பேசினா மட்டும் பேட்ரி லோங்கிற. இரு, சார்ஜ் வேறு பிடிங்க போகிற. அடுத்து நீ பேசவே மாட்டேன். சரி, டிவியாச்சும் போயிடுச்சு. நம்ம வந்துட்டு டிவி பார்க்கலாம். சிங்க கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். என்ன பிரின்சியாக்கா இவ்வளோ கேவலமாக போடுறாங்க? சரி, நம்ம வேறு சேனல் மாட்டுவோம். அல்லேலூயா ஓசன்னா. என்ன மாற மாட்டேங்குது? ரிமோட்டை மாற்றணும். என்ன ரிமோட்டோ? இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களிடையே படுகொலை. எங்கே பார்த்தாலும் அங்கே அடிச்சுக்கிறான், இங்கே அடிச்சுக்கிறான். உருப்படியாகவே இருக்க மாட்டேங்கிறான். சரி, நம்ம வேறு சேனல் மாற்றுவோம். இன்றைய நாளுக்கான வசனம் ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுதுன்னா? என்னது ஆதியாகமாமா? ஆதியாகமுக்கு அடுத்து யாத்ராகமம், லேவியராகமம் என்ன ஆக மாதிரி இருக்குது. சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்க்குறோன்னா இங்கேயுமா? பாஸ்டர், நான் டிவி அமர்த்திடுறேன். என்ன ரிமோட்டோ? கிரேஸ், என்னது? உனக்கு யூஸ் பண்ண தெரில. படுக்கும்போது உட்காரும்போது கையில் வச்சுட்டே இருக்கேன், அப்புறம் கீழே போட்டு உடச்சிட்றேன். நான் ரிமோட்டை நான் சேஞ்ச் பண்ணேன். இது 2 பேட்டரி பிடிங்க போட்டால் நீ பேசவே மாட்டே பாரு. கிரேஸ். யாரு? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? உன்னை ஞாபகம் இருக்காமல் எடுக்க முடியுமா? அதுவும் நீ பைபிள், அதுவும் நான் கிறிஸ்டினாக வேற பிறந்திருக்கேன். பைபிள் தெரியலன்னா வெளியே சொன்னால் எனக்கு அசிங்கம். நீ மிந்தி மாதிரி இப்போ என்னையெல்லாம் தேடுறதே கிடையாது. டிவி ஃபோன் வந்தோடனே எப்போவுமே டிவி ஃபோனுக்குள்ளே தான் இருக்க. ஆமாம், இது இல்லாமல் எப்படி வாழ்க்கையை ரன் பண்ணுறது? நாங்கள் இல்லாமல் எப்படி அவள் இருப்பா? துக்கமாக இருந்தால் காமெடி, சோகமாக இருந்தால் லவ் சாங்கு, போர் அடித்தா ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் நாங்கள் காமிக்கும் போது எப்படி அவள் அங்கே வருவா? ஆமால. ஏய், நிறுத்து. அவள் உன்னை விட அதிகமாக என்ன தான் யூஸ் பண்ணுறா. நீ எல்லாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு. அவள் ஃபோன் பேசணுன்னா கூட என்னை வச்சு தான் கால் பண்ணுறா. இவ்வளோ ஏன் பாத்ரூம் போகும்போது கூட என்ன தான் கூட்டிகிட்டு போகிறா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க கூகுள் அங்கிள். சும்மாங்க ரீல்ஸ் தாங்க பார்ப்பேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ உனக்கு இதுதெல்லாம் முக்கியம். ஆமாம், இது இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க டிவி ஃபோன் கூடலாம் வச்சு நீ ஏசப்பா கூட பேச முடியுமா? முடியாது பைபிள். நீ என்னை மறந்துட்ட கிரேஸ். இல்லை பைபிள், நான் மறக்கலை. நீ மறந்துட்ட, பாவத்துக்கு அடிமையாயிட்ட. இதுக்கு முன்னாடிலாம் காலையில் அலாரம் அடித்து எந்திரிச்ச உடனே பைபிளை தான் தேடுவேன். வேதத்துக்குள்ளே தான் இடத்த கொடுப்பேன். ஏசப்பாக்கு தான் நீ இடத்த கொடுப்ப. எப்போவுமே ஏசப்பா தான் இருப்ப. இப்போ இந்த ஃபோனு டிவி வந்ததுக்கப்புறம் ஃபோனு டிவிக்குள்ளே தான் நீ இப்போ முழுகி இருக்க. பாவத்துக்கு அடிமையாயிட்ட. இல்லை, நான் எந்த பாவமும் பண்ணலை. நீ பாவத்துக்கு அடிமையாயிட்ட. இல்லை, நான் எந்த பாவமும் பண்ணலை. நீ மரணத்துக்கு அடிமையாயிட்ட. இல்லை, நம்ம எந்த மரணமும் பண்ணலை. நான் மாறலை. ஓ, இதெல்லாம் கனவா? பைபிள் இது எனக்கானது. இது தேவன் எனக்கு கொடுத்தது. நான் எப்பவுமே இயேசுவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் நான் வீணாக்கிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை வீணாக்க மாட்டேன். எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு போயிருப்போம், ஆனால் வெளியரங்கமாக நம்ம நல்லா இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நான் மாறிட்டேன், நீங்களாம் மாறுவீங்களா? சரிடா,
எல்லாரும் 4 லைன் நீ பார்த்துக்கூடா. டேய் நீ நின்னுக்கோ தள்ளி நில்லு. கேட்ச் பிடிக்க கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக கேட்ச் பிடிச்சணும். சரியா? சரி இந்த ஃபர்ஸ்ட் பால். டேய் அங்கே பாருங்கடா, ஆல்வின் அம்மானா அன்புனா இதான்டா அன்பு. அங்கே பாருங்க, மகன் விளாட வரான்னு ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க. அன்பு நீ பார்த்த, இப்போ அன்பு எப்படி வரும் பார்க்கணுமா? இப்போ பாரு. எங்கே போனேன் தெரியல. கடைக்கு போச்சோன்னே, கரண்ட் பில் கட்ட போச்சோன்னே, என்ன இங்கே வந்து என்ன சின்ன பையங்க வயசுன்னா கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து என்ன உனக்கு பயமா இல்லாமல் போச்சா? உனக்கு பயமில்லாம போச்சா? உனக்கு பயமில்லாம போச்சா? சொல்ற கேட்க போமா. வேணும் ஏமா ராஜி, நான் இப்படி படுத்து கிடக்கேனம்மா, என்னை தூக்கி விட்டேனம்மா. காலையில் என்ன சர்ச்சில் எவ்வளோ வேலை வாங்கினீங்க, படுங்க பேச. சரிம்மா, சந்தோஷமா. ஒருத்தவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க, ஒரு தயவு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ற மனநிலையே எல்லாமே போய் விட்டு போகிறாங்க. எந்திரிங்கம்மா நீ. ப்ரோ கரெக்டாக பேட்டிங் படிங்க ப்ரோ. ரைட்டா ப்ரோ? சந்தோஷம் பொங்குதே ப்ரோ, அங்கிட்டு சந்தோஷம் பொங்குது. இப்படி சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. நம்ம பாஸ்ட் சந்தோஷம் பொங்குதே எவ்வளோ ஃபயராக வைபாக சொல்லி கொடுத்தாரு. நீ என்ன ப்ரோ இவ்வளோ சோகமாக பாடிக்கிட்டு இருக்க? அதாவது ப்ரோ, வீட்டுக்கு உள்ளக்கையும் போக முடியல, வீட்டுக்கு வெளியே வர முடியல, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ. என்ன சொல்கிற ப்ரோ? அதாவது ப்ரோ, வீட்டுக்கு உள்ளக்கையும் போக முடியலை, வீட்டை விட்டு வெளியும் வர முடியலை, ஒரே ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்குது. எனக்கு புரியல. வா. அதாவது ப்ரோ புரியலையா? வீட்டுக்கு உள்ளக்க போக முடியலை, ரைட்டு, வீட்டுக்கு வெளியவும் வரவே முடியலை, ஆனால் டிப்ரெஷனாக இருக்குது. பேட்டிங் பிடிப்பா. சந்தோஷம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பேட்டிங் பிடி. இவங்க கூட விளையாண்டு நம்ம வீட்டு கிளம்புறக்குள்ள மழையே வந்துடும் போலக்க. இவங்க நமக்கு பேட்டிங் கொடுப்பாங்களா என்னன்னு வேற தெரிய மாட்டேங்குது. அவிவிசுவாசமாக பேசக்கூடாது ப்ரோ. அவ்வளோதான், ஓவர் முடிஞ்சு. அடுத்த ஓவர் வாங்க. ரெடி. டேய் என்னடா ஒரு பால் அடிக்க தெரியாதாடா? அப்படி நீ அடிச்சிரியாங்க. ஒயிடு விட தெரியாதாடா? சமாதானடாடி. என்னடா சாந்தமும் இல்லை சமாதானமும் இல்லை. எதுக்கு சாம்பார் மாதிரி நீ தான்டா சாம்பார் மாதிரி ஆகிட்டு இருக்க. நறுக்குணமா பேசுங்கடா. ஏன்டா இப்படி பேசுறீங்க? ஒழுங்கா புடுறா. நீ வாடா, நீ நில்றா, அமைதியா நில்றா. ஏன்டாடி பொறுமடாடி. அவன் கீபோர்டு போறானா சர்ச்சில், இவன் கேமரா பிடிக்கானா. பொறுமையும் இல்லை ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு நம்மலாம் பேட்டிங் பிடிச்சி என்னைக்கு விளையாட. தம்பி 90s கிட்ஸில் எப்படி விளையாடுவோம் தெரியுமா? எங்களை மாதிரி விளையாட முடியுமா? நீங்கள் பண்ணுறத பார்த்தா மழை வேற வந்துடும் போலக்க. இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ விளையாட? விசுவாசமாக பேசாதீங்க ப்ரோ, விசுவாசமாக பேசுங்க. 90s கிட்டன்னு சொல்கிறீங்களே, இவர்கிட்ட பேட்டை கொடுங்கடா. எப்படி பிடிக்கிறீங்க பார்ப்போம். பாருங்க, ஆவின் கனி 9 இருந்தோம். நம்ம எத்தனை பேர் அதை வாழ்க்கையில் சரியாக யூஸ் பண்ணுறோம்? அன்பு, தயவு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் சரியாக வாழ்க்கையில் இது பண்ணால் தான் பரலோகம் போக முடியும். பரலோக ராசியம் சமீபமாக இருக்கிறது, விழித்திருங்கள். ஐயோ எங்க வச்சேன் தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை அதுமா எங்கேயாவது போய் இருந்துருதுப்பா. ஏமா மேரி, மேரி இங்க வா. மேரி, ஐயோ எங்க வச்சேன் தெரியலையே. ஐயோ எதுக்கு இந்த மனுஷன் காலங்கத்தால இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு? ஏங்க என்னங்க உங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி காலையில கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய் இன்னைக்கு என்ன கிழமை? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க. உனக்கும் பொறுப்பு இல்ல, உன் பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இல்ல. எங்க வச்சாத? ஏங்க என்னதுங்க? என்னது அதை எங்க வச்ச? சீக்கிரம் எடுத்துக்கொண்டா போ, நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவரே சோதர ஆண்டவரே கிடைக்கணும். ஏங்க இந்தாங்கங்க.
பைபிளை யாரு கேட்டா? கூட எடுத்துட்டு வா, கறி கடையில போய் முதல்ல கறி வாங்கிட்டு வரேன். ஏங்க அப்ப நீங்க சர்ச்சுக்கு போலையா? சர்ச்சுக்கா? கறி எடுத்து சாப்பிட்டுட்டு பொறுமையா சர்ச்சுக்கு போனா போதும். சரியா? போய் வெங்காயத்தை உரிச்சு வை, வா கறி எடுத்து வரேன். ஏங்க சின்ன வெங்காயமா இல்ல பெரிய வெங்காயமா? ஏன் 2 வெங்காயத்தையும் உரிச்சு வை, அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். டைம் ஆயிடுச்சுமா, ரிமோட்டுங்க அம்மா, ரிமோட்டுங்க அம்மா, படம் போட்டுருமா, ரிமோட்டை கொடுமா சீக்கிரமா, ரிமோட்டுங்க. டேய் நீ ஏன்டி கத்துற? இந்த அப்படி. ஐயோ அம்மா, இந்த ரிமோட் இல்லம்மா, டிவி ரிமோட்டுங்கம்மா, இது ஏசி ரிமோட்மா. ஐயோ சண்டே ஆனாலே போதுமே, உங்க அப்பே ஒரு பாட்டு கத்துற, நீ ஒரு பாட்டு கத்துற, லேட் ஆகி போனா அந்த பாஸ்ட் ஒரு பக்கம் கத்துறாரு. இப்படி எல்லாத்துக்கும் நடுவுல நான் மாட்டிட்டு முழிக்கேன். இந்த அப்படி. ஏம்மா நீ வேற இப்படி சம்பந்தமே நம்ம பேசிட்டு இருக்கிற? அப்பா கறி கடைக்கு தானமா போயிருக்காரு, வர பாத்துக்கிறேம்மா. நம்ம போய் வெங்காயம் உரிச்சிட்டு சீரியல் பார்ப்போம். நேத்து பெண்கள் கூட்டத்தால சீரியல் பார்க்க முடியாது போச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. மேரி, மேரி இந்தா கறி வாங்கியாச்சு, போய் சமைச்சிட்டு வா. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போறோம். ஏங்க இப்பவே மணி 8:30 மேல தாண்டிச்சிங்க. எப்ப சமைச்சு சாப்பிட்டு எப்ப சர்ச்சுக்கு போக? இப்ப என்னம்மா, பாட்டு தானே பாடிட்டு இருப்பாங்க, மெசேஜ் கொடுப்பாங்கல்ல, அப்ப போய்க்கலாம். போய் சமைச்சிட்டு வா. ஐயோ டைம் வராச்சு, பைபிள் காணலையே. பிரைசி என் பைபிள் காணல கொஞ்சம் தேடுமா. யோ அம்மா, நேரக்கட்ட நேரத்துலயேமா இப்ப தேடிட்டு இருப்ப, எங்கம்மா வச்ச? இரு தேடி பார்க்கறேன். அம்மா இவ்வளவு நேரம் தேடியாச்சுமா, யாருக்குமே லேட் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க பைபிளை பாத்துக்கமா, வா போலாம். சரி போவோம். பிரைசி பைபிள் பேக்ல தான் இருந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு தாயா? பைபிள் எடுத்து வாசிச்சாதானே தெரியும் எங்க இருக்குன்னு. பேக்ல வச்சுட்டு வீடெல்லாம் தேட வச்சிருக்க. வா போலாம். சரி சார், நான் நாளைக்கு தந்துடுறேன் சார், நாளைக்கு தந்துடலாம். சரி. அப்புறம் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் சர்ச்சுக்கு போறேன், போன் எடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி வைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, வாங்கப்பா. எப்ப பாரு உங்களுக்கு போன் தான். போப்பா சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நம்ம போடுற ஃபவுண்டேஷனையும் அந்த மேக்கப்பையும் பார்த்து அப்படியே சர்ச்சில் இருக்கிறவங்களாம் மிரண்டுடணும், தெருவில் இருக்கவனா ஓடிடணும். ஐயோ என் அழகை பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கே. எங்க இங்க ஒரு தேவாங்க கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்துச்சு. ஓ இங்கதான் இருக்காளா? என் பையன் சம்பாத்தியம் எல்லாம் இவ மேக்கப்லயே கரையுது. ஊத்து மாதிரி ஒரு மருமக வருவான்னு எதிர்பார்த்தேன், வாச்சிருக்கா பாரு எசபேல் மாதிரி. என்னத்த ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலையான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏட்டி சர்ச்சுக்கு தானே போற, ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி கிளம்பி இருக்கிற. நான் அழகா இருக்கேன், கிளம்பி இருக்கேன். உங்களுக்கு என்ன? அழகு, நீ எல்லாம் ஒரு அழகியாடி. நான்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமாடி? நீ எல்லாம் என் கால் தூசிக்கு வருவியா? ஆமா ஆமா, உங்க அழகை பார்த்தோன்னா மாமா சீக்கிரமா மேலே போயிட்டாரு. ரெடி ஆயிட்டோம், ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுருணும். ஐ எம் ரெடி டு சர்ச். கிளிக். ரோசிமா கிளம்பிட்டியா? சர்ச்சுக்கு போகணுமா, நேரம் ஆயிட்டு. ஏங்க நான் அப்பவே கிளம்பிட்டேங்க, வாங்க போலாம். ஏம்மா தசமா பாகம், ஸ்தோத்திர காணிக்க, மிஷினரி காணிக்க இதெல்லாம் எடுத்து வச்சேன், எடுத்துட்டியாம்மா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. ஏங்க நம்ம கடந்த காலத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்குறேங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஏகப்பட்ட கடனோட வாழவே வழி இல்லாமல் நின்னோம். அப்போ மட்டும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வரலனா நம்ம வாழ்க்கை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஒன்றுமே இல்லாமல் நின்னோம். இப்போ பாருங்கள், ஏசப்பா எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு.
அதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம வாழ்க்கை முழுசும் நன்றி சொன்னாலும் பத்தாது. அன்னைக்கு நமக்கு ஒருத்தவங்க இயேசுவை பற்றி சொன்னாங்க, அதனால தான் நம்ம வாழ்க்கையே மாறிச்சு. இன்னும் எத்தனையோ பேர் வாழ வழி இல்லாமல் இயேசுவை பற்றி தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். அதனால நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு சுவிசேஷ ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வரோம். சரிங்க, வாங்க, நேராயிட்டு போவோம். அனிதாக்கா என்ன சர்ச்சுக்கு வரலையாக்கா? இல்லை ரோசிமா, வரலாம் தான், ஆனால் வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. யூடியூப்பில் எத்தனை சர்ச்சு லைவ் வருது, அதை உட்காந்து எதையாவது ஒன்று பார்த்துட்டு வீட்டில் வேலையும் பார்த்துட்ருப்பேன். வேலையும் பார்த்த மாதிரி ஆச்சு, மெசேஜும் கேட்ட மாதிரி ஆச்சு. இதுக்கு எதுக்கு ரோசிமா சர்ச்சுக்கு? அப்படி இல்லைக்கா, நீங்கள் மற்ற நேரத்தில் மெசேஜ் கேட்கறது தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்கக்கா. எபிரேயர் 10:25 என்ன சொல்லியிருக்குன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல் நாம் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாம் ஒரு மனமாக ஒன்று கூடி ஆராதிக்கிறத தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. சபையோட ஐக்கியமாக இருங்கக்கா. தயவு செஞ்சு சர்ச்சுக்கு வாங்கக்கா. ரோசிமா, நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா, சீக்கிரம் வாங்க. ஆமாம், அவள் சொல்லுவா, வீட்டில் இவ்வளோ வேலையும் போட்டுட்டு அவ்வளோ தூரத்துக்கு சர்ச்சுக்கு போகணுமா, ஆன்லைனில் மெசேஜை கேட்டோமா, வீட்டில் வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். இவெல்லாம் வீட்டில் வேலை பார்ப்பாளா என்னமோ. சரி நம்ம மெசேஜ் கேட்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதியிருக்கிறபடி எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. இவர் வேற நம்ம இருக்கிற 1008 பிரச்சனையில சந்தோஷமா இருக்கியா, சாப்பிட்டியான்னுக்கிட்டு வருவாரா, பிரசங்கத்தை ஆரம்பிப்பாரா, ஜெபம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு அனுப்புவாரான்னு பார்த்தா இழு 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 இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. நல்ல கையை தட்டியாமே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கையை தட்டியாமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவோம். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மீண்டும் கைகளை தட்டி. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே சத்தமாய் முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே. வாரத்தில் ஒரு நாள் தான் அவளை பார்க்கவே முடியுது. அவளை பார்க்கறதுக்கு தான் நான் சர்ச்சுக்கே வரேன். என்ன பண்ணிட்டு இருக்காளோ இல்லை, நம்மளை காணும். ஓ, பாட்டு பாடிட்டு இருக்கியா? இந்த வார உன்னை பார்க்க ஆசையே, என்னோடு பேசு பிரைசியே. பிரைசி, நீ இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீ இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீ இல்லாம நான் இல்லைய, உன்னை பார்க்காம நிம்மதி இல்லைய. சரி, இன்னைக்கு நம்ம ஆவில நிறைஞ்சிட வேண்டியதான். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். க்ளோரி 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 க்ளோரி. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். க்ளோரி 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 க்ளோரி. டேய், என்ன எதுக்குடா கூப்பிட்டு இருக்க? சாரி ஆண்டி, நல்ல வேலை தப்பிஞ்சப்பா. என்ன இது? என் மாமியார் எழுப்புதலோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வல்லமையா ஜெபம் பண்றாங்க போல. ஆண்டவரே, இவங்க ஜெபத்தெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே, என் மருமக கொஞ்சம் அதிகமாக தான் மேக்கப் பண்ற ஆண்டவரே. அவ கையை நீங்க ஓட்டைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓங்கி புயத்தளவ மண்டையிலே ஓங்கி அடிங்க ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. அவளை கட்டித்து ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபிக்கிறேன், முட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. போ போ. ஹல்லேலூயா ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென்.
ஏசப்பா, இப்பதான் மனசுல உள்ள பாரமே இறங்கியிருக்கு ஆண்டவரே. உடைய பாதப்படியில எல்லாத்தையும் வைக்கிறேன். என்ன இது என் பேர்லாம் வருது? ஆண்டவரே கேட்காதீங்க கேட்காதீங்க கேட்காதீங்க, இருடி இதோ நான் போய் பண்றேன் பாரு. ஆண்டவரே இந்த சீர்கெட்டான இந்த கிளவி ஜெபத்தை கேட்காதீங்க ஆண்டவரே, கேட்காதீங்க. சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே பேதுரு பாவிக்கு வந்து ஜுரத்தை என் மாமியாருக்கு கொடுங்க கொடுங்க. சோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே என் மாமியார் மனம் திரும்புட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். என்ன மேரி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னே இருந்தேன். நல்லா இருக்கேன்க்கா. என்ன விஷயம்க்கா? சொல்லுங்கக்கா. மேரி, என் 2வது பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம். என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். கை நிறைய சம்பளம். ஜெப வீரன், வேதம் வாசிக்கிற எஸ்ரா. என்ன எஸ்ரா? எஸ்ராவையே மிஞ்சிருவான்ல என் பையன். அவனுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். நீ தான் மேரி பார்த்து தரணும். நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. பொண்ணு ஆவிக்குரிய பொண்ணாக இருந்தால் போதும். நல்லா அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல. ஒரு 50 பவுன் நகை இருந்தால் போதும். 10 லட்சம் ரொக்கம், ஒரு கார் இருந்தால் போதும். அதுவும் ஆடி காராக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அதானே விலை கம்மி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பொண்ணு நம்ம ஜாதியாக இருக்கணும். இது போக மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்யணும்னா அவங்க செஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். மேரி, உன்னை தான் நம்பி இருக்கிறேன். உன் பையனா நினச்சி நீயே பண்ணி கொடு மேரி. உன்னை தான் நம்பி இருக்கிறேன். இதை மட்டும் நீ பண்ணி கொடுத்துரு. அப்புறம் அக்காவனை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஐயோ பசு வேற நம்மள கூப்பிடுறாரு. ஐயோ இதுக்குத்தானே நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்தோம். ஓ அவியானவரே. பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சிஸ்டர் நம்ம சபையில இருந்து பிரேயர்ஸில் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு நடத்துறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆவிக்குரிய பெண் நடத்தினா நல்லா இருக்கும். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் பிரேயர்ஸில் நீங்களும் நம்ம ஜபா சிஸ்டர் சேர்ந்து பண்ணுங்க, சரிங்களா? பாஸ்டர் யார் கூட பாஸ்டர்? இந்த ஜபா கூடயா? பாஸ்டர் இவ பேர் தான் பாஸ்டர் ஜபா. வாழ்க்கையில ஜபமே கிடையாது பாஸ்டர். இவ கூட போய் ஊழியம் செய்ய சொல்றீங்க? வேணாம் பாஸ்டர். நீங்க வேற யார் கூடயாவது சொல்லுங்க பாஸ்டர், நான் கண்டிப்பா போறேன் பாஸ்டர். அப்போ நம்ம பியூலா சிஸ்டர் கூட போறீங்களா? பாஸ்டர் அவ நகை போட்டிருக்கா பாஸ்டர், அவ கூட நான் போவேனா? என் பரிசுத்தம் என்ன ஆகுறது? சரி அப்போ எஸ்தர் கூட போறீங்களா? பாஸ்டர் அவ ஒரு மினிக்கி பாஸ்டர். அவ மாமியாரையே மதிக்க மாட்டா. அவ கூட எப்படி பாஸ்டர் நான் ஊழியம் பண்ணுவேன்? சரிம்மா, அப்ப நம்ம கிரேஸ் அக்கா கூடயாவது போறீங்களாமா? அவ பேரு தான் பாஸ்டர் கிரேஸ். அன்னைக்கு ஒரு நாள் அவசரத்துக்கு ஒரு 500 ரூபா தான் பாஸ்டர் கேட்டேன். அதுக்கு இல்லைன்னு வெடுக்குன்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டா பாஸ்டர். எல்லாம் பண திமிரு பாஸ்டர். இவளெல்லாம் அந்த ஆண்டவரே மன்னிக்க மாட்டாரு. இவ கூடலாம் நான் ஊழியம் செய்வேனா பாஸ்டர்? நான்லாம் எப்பயுமே அனலாவே இருப்பேன் பாஸ்டர். இவளுக அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருப்பாளுங்க பாஸ்டர். இவளுக கூட எனக்கு செட் ஆகாது பாஸ்டர். சரி சிஸ்டர், இப்பவே இவங்களை இவ்வளவு குறை சொல்றீங்க, இங்கேயே உங்க கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. நாளைக்கு பரலோகத்துல இவங்க கூட எப்படி இருப்பீங்க? பாஸ்டர் இவளுகெல்லாம் அந்த பரலோகத்துக்கு வந்தாளுங்கன்னா நான் அந்த பரலோகத்துக்கே வரமாட்டேன் பாஸ்டர். அப்படியே ஒருவேளை நான் வந்தாலும் இவளுக கூடலாம் இருக்க மாட்டேன் பாஸ்டர். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டு தனி ரூம்ல இருப்பேன் பாஸ்டர். ஓ சோத்திரம் 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 சோத்திரம். முதல்ல இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வருதோ இல்லையா? பிரைஸ் லார்ட். சோதரம். இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போறோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நான் போன வாரத்துல என்ன செய்தி கொடுத்துட்டு இருந்தேன்? தம்பி, நான் போன வாரம் என்னப்பா செய்தி கொடுத்தேன் கொஞ்சம் சொல்லுப்பா. ஐயோ திடீர்னு கேட்டுவிட்டார. நம்ம ஆளு வேற இருக்கா, சொல்லலைன்னா மான வேற கெட்டு போயிருமே. என்ன சொல்ல, ஏதாவது சொல்லி சமாளிப்போம்.
பாஸ்டர் தாவீது பத்தி தானே சொன்னீங்க பாஸ்டர்? ஆமாப்பா ஆமாப்பா. அவன் தாவீதை பத்தி என்னப்பா சொன்னேன் சொல்லு. பாஸ்டர் தாவீத அவங்க அண்ணன்மார்களும் வெறுத்தாங்க பாஸ்டர். அவன் கோழியத்தை கல்லால் அடிச்சு போட்டான் பாஸ்டர். இது தெரிஞ்சதும் அவங்க அண்ணன்மார்கள்லாம் குழியில தூக்கி போட்டாங்க பாஸ்டர். தாவீது குழியில தூக்கி போட்டாங்களா? ரொம்ப சேட்டைக்காரன் பாஸ்டர், திருந்தவே இல்லை பாஸ்டர். அதனால அவனை எகிப்துல வித்துட்டாங்க பாஸ்டர். தாவீது எகிப்துல இல்லையா? அது புது கதையா இருக்கு பாஸ்டர். கேளுங்க பாஸ்டர், அவன் எகிப்துல போய் பார்வன் கிட்ட வேலை பார்த்தான். அங்க போயும் திருந்தவே இல்லை பாஸ்டர். அங்க போயும் சேட்டை பண்ணான் பாஸ்டர். ஜெயில தூக்கி போட்டாங்க அவனை. அப்புறம் ஜெயிலே இருந்தான் பாஸ்டர். அவன் திடீர்னு ஒரு நாள் சமையல் தாத்தா வந்தாரு. அவர் வந்து அவன் அபிஷேகம் பண்ணி எகிப்துக்கே ராஜாவாக்கிட்டார் பாஸ்டர். தம்பி இந்த கதை பைபிள்ல தம்பி இருக்கு பாஸ்டர். அது வந்து நீதியாகமத்துல இருக்கு பாஸ்டர். நீதியாகமமா பாஸ்டர்? அதிகாரம் மட்டும் மறந்துருச்சு. அந்த 2 அதிகாரம் நினைக்கிறேன். சூப்பர், ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கியா ரெக்காரு. பாஸ்டர் மெசேஜ்லாம் நான் நல்லா கவனிப்பேன் பாஸ்டர். தெரியுது தம்பி. சர்ச்சுக்கு வந்தா மெசேஜை கவனிங்கப்பா. போன்ல எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காதீங்க. படைக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் தேவ செய்திக்காகவும் சிஸ்டர் கிரேஸ் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்ர ஆண்டவரே, சோத்ர 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 ஆண்டவரே. இயேசு கிறிஸ்தப்பா உங்க வல்லமையான இந்த சபையை நிரப்புங்கப்பா. டாடி டாடி இயேசு டாடி, இந்த உலகத்தை ஆசீர்வதிங்க டாடி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளே கூட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, எங்க சபையில ஆத்மகள் எவ்வளவு குறைஞ்சு போயிட்டாங்க ஆண்டவரே. நான் எங்க போய் சொல்லுவேன் ஆண்டவரே? ஆண்டவரே உங்ககிட்ட தான் ஆண்டவரே நான் சொல்ல முடியும். முக்கியமா எங்க பாஸ்டர் நீங்க ரட்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சாரி ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹalleluya இயேசு டாடி, உங்க வல்லமையால எங்க சபையில ஆத்மா பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அழிந்து போற ஆத்மாக்களை நீங்க சந்திங்க ஆண்டவரே. முக்கியமா ஆண்டவரே எவ்வளவு வாலிப பிள்ளைங்க அழிந்து கொண்டு போறாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு வராம கல்யாண வீட்டுக்கு போறவங்களை நீங்க கூட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. சீக்கிரமா கூட்டு வாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே அமெரிக்காவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆப்பிரிக்காவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ வானத்துல இருந்து உங்க அக்கினி ஊச்சிங்கப்பா. நீ வானத்தை திறந்து எல்லாரும் அக்கினியை ஊச்சிங்கப்பா. ஊச்சிங்கப்பா, ஊச்சிங்க 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 ஆண்டவரே. ஊச்சிங்கப்பா, ஊச்சிங்க 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 ஆண்டவரே. இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. ஆமென். எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னா எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆண்டவரே முதல்ல இந்த ஆத்மாவை சந்திங்கப்பா. நாடகம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சரி, இந்த நாடகத்தோட தலைப்பு என்ன சொன்னாங்க பாஸ்டர்? யாராவது கவனிச்சிங்களா? சண்டே ஸ்பெஷல். நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்ன செய்கிறோம்? கறிக்கடைக்கு போகலாமா? இல்லை வீட்டில் டிவியில் முக்கியமான ப்ரோக்ராம் கமிட் பண்ணி வச்சுருப்போம், அதை பார்க்கலாமா? இல்லை அப்படின்னா வேறு நம்மளுக்கு தேவையான நிகழ்ச்சிகளுக்கு போகலாமா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்படியே தப்பி தவறி சர்ச்சுக்கு டயத்துக்கு வந்தால் கூட நம்மளுடைய மனசு எங்கே இருக்கிறது? இல்லை, சபையில் இருக்கிறது கிடையாது, ஆண்டவரை நோக்கி இருக்கிறது கிடையாது. இந்த நாடகத்தின் மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு உற்சாகத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். நம்மளை நாமே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம எப்படி ஆண்டவரை தேடுறோம் அப்படிங்கிறத உங்களை நீங்களே ஒருக்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அன்பின் கடலாய், இரக்கத்தின் சிகரமாய், தயவின் உச்சமாயிருக்கும் என் அரும் தெய்வமான இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது மகிமையும் என் கனத்தையும் ஏறெடுக்கிறேன். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் எனும் கனியை தந்து விசுவாச வழி நடக்கும் என் அன்பின் தகப்பன், என் சபை தலைமை போதகருக்கும் என் சபை மக்களின் சார்பாக நன்றியை செலுத்துகிறேன். நன்றி பாஸ்டர். ஆவியின் கனியாகிய தயையின் மொத்த உருவத்தையும் என் கண்களினால் காண்கிறேன். என் சபை பாஸ்டர் அம்மாவின் உருவத்தில் நானும் என் சபையும் உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். நன்றி பாஸ்டர்மா. நீடிய பொறுமையுடனும் அன்புடனும் எங்களை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தில் வழிநடத்திய எங்களது மதிப்பிற்குரிய பாஸ்டர் சாலமோன் ராஜா அவர்களுக்கும் எங்களது உள்ளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர்.
அன்புடனும் கனத்துடனும் ஒழுங்குடனும் எங்களை நேர்த்தியாய் வழிநடத்தி எங்கள் முன் நின்று எங்களை வழிநடத்திய என் அன்பின் சகோதரி சின்ன பாஸ்டர் அம்மாவாக வலம் வரும் ஜெஸி அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்ஸ் ஜெஸி. மலைவர காத்திருக்கும் பயிர் போல உன் பரிசுகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் கண்களுக்கு நீ தோன்றும் நேரமெல்லாம் விருந்துதான். பரிசுகளாலும் புதுவித விளையாட்டினாலும் அனைவரின் உள்ளம் கவர்ந்த என் அருமை சகோதரி டாக்டர் அகஸ்டினாவுக்கு பிள்ளைகளின் சார்பாக நன்றி. நன்றி அகஸ்டினா. சபையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு பணிகளிலும் மிகவும் நேர்த்தியாகவும் அன்புடனும் பொறுமையுடனும் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து கொடுத்த அன்பின் உருவங்களாய் வலம் வந்த அன்னையர் அவர்களுக்கும் சூரியனை சுற்றும் கோள்களைப் போல எப்பொழுதும் சபையை சுற்றி வந்து ஒவ்வொரு வேலையிலும் திறமையாக செயலாற்றும் என் அன்பு தம்பிகளுக்கும் எங்கள் சபையின் சார்பாக நன்றிகள். மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் 150 பேருக்கும் மிகாமல் சமைத்து கொடுத்த அன்பு சகோதரி எலிசா பிரியா, உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்புகளும் நன்றி. நன்றி எலிசா. உலகின் எத்தனை வண்ணங்கள் இருந்தாலும் அத்தனையும் தோற்றுத்தான் போகின்றது உங்கள் அழகிய முகங்கள் முன். 4 நாட்களும் உங்களது வண்ணங்களால் எங்கள் சபையை அலங்கரித்த அன்பு பிள்ளைகளுக்கும் அவர்களை எங்கள் வசமாய் அனுப்பி வைத்த அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாக நன்றிகள். ஆண்டவரின் ஊழியத்தில் உடன் பங்காளராக இந்த 4 நாட்களும் வலம் வந்த உங்களை இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமான உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி டீச்சர்ஸ். சிஜிசியின் தேவைகளை ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கின என் சபை மக்கள் அனைவருக்கும் இந்த சிஜிசியின் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.